நமஸ்காரம். அஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தற்போது ஆடி அமாவாசை எந்த நாளில் வருகிறது, இந்த அமாவாசை தினத்தில் எந்தெந்த விஷயங்களை நாம் செய்யலாம், எவைகளை நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த 2025 வருடம் ஆடி அமாவாசை 24 ஜூலை 2025 அன்று வருகிறது. பொதுவாகவே அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடியது அமாவாசை. இந்த சூரியன் சந்திரன் ஒளிக்கிரகங்கள் இரண்டுமே ஒரே வீட்டில் இருக்கும்போது அதோட ஆகர்ஷண சக்தி உலகத்தில் வெளிப்படக்கூடிய, பூமியில் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக அமாவாசை இருக்குது. இதில் ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை தினம் வருது, பௌர்ணமி தினம் வருது. அது சிறப்பான நாட்கள் தான். ஆனால் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளும் இந்துக்கள் மத்தியில் பித்ருக்கள் வணங்குறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அமாவாசை தினமாக அறியப்படுது. அந்த வகையில் தட்சிணாயனம் ஆரம்பித்து முதல் வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை. அதனால் இந்த ஆடி அமாவாசை தினம் அம்மனுக்குரிய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் பித்ருக்கள் வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு தினமாக கருதப்படுறது. இந்த அமாவாசை தினத்தில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா, முன்னோர்களுக்கு வழிபடுறது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்களுக்காக விரதம் இருக்கிறது, இவைகள்லாம் செய்யலாம். அடுத்து ஏழை எளியோருக்கு நம் முன்னோர்களை நினைத்து அவங்க சார்பாக உணவு கொடுக்கறது நமக்கு புண்ணியத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதோட நாம் படையல் போட்டு நம் முன்னோர்களுக்காக நம் வீட்டில் வணங்கி அவங்கள ஃபோட்டோவை வைத்தோ அல்லது இல்லாமலோ வணங்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி வணங்குறது நமக்கு புண்ணியத்தை தரக்கூடும். அடுத்து பார்த்திங்கன்னா, எந்த ஜீவராசிகளுக்காவது உணவு கொடுக்கணும். பசுவுக்கு, காகத்துக்கு, தெருவில் இருக்கும் நாய்களுக்கு போன்ற ஜீவராசிகளுக்கு உணவு தரக்கூடியது நம்ம பிதர்களோட ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக விரதம் இருந்து காகத்துக்கு உணவு கொடுத்துட்டு படையலை முன்னோர்கள் முன்னாடி வைத்து வணங்கிட்டு காகத்துக்கு உணவு கொடுத்துட்டு அதற்கப்புறம் நம்ம விரதத்தை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா, பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பசுவுக்கு அந்த நாளில் பூஜை செய்கிறது, பசுவுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதும் நம்ம இதுவரை செய்து வந்த பாவங்கள் கூட விடுபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக அது கருதப்படுது. அதனால் பசுவுக்கு கொடுக்கக்கூடிய உணவு மற்றும் பூஜைகளும் இந்த அமாவாசையில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதோட குலதெய்வத்தை வழிபடுறதும் அமாவாசையில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, இந்த அமாவாசையில் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே அமாவாசை ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் உள்ள நாட்கள் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வளர்பிறை நாளாக கருதப்படுது. ஆனாலும் அமாவாசையும் பௌர்ணமியும் சுப நாட்கள் இல்லை. அதனால் எந்த ஒரு சுபகாரியத்தையும் முதலாவதாக ஆரம்பிக்கிறதுக்கு இந்த அமாவாசை ஏற்ற நாள் கிடையாது. அதனால் அமாவாசை தினத்தில் எந்த ஒரு சுபகாரியமும் செய்யக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அமாவாசை என்று பொதுவாகவே ஏதாவது மன அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை மக்களுக்கு இருக்கக்கூடும். அதனால் நாம் கண்டிப்பாக அந்த நாளில் அமைதியாக இருக்கிறதுக்கு நாம் நம்ம மனசை பழக்கப்படுத்திக்கணும். அதே போல் அமாவாசை அன்று விரதம் இல்லை அப்படின்னாலும் விரதம் இல்லாதவங்க கூட மாமிசம் சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது வீட்டை அன்னைக்கின்னு அமாவாசை அன்னைக்கின்னு தேவையில்லாமல் சுத்தம் பண்ணுறது, ஒட்டடை அடிக்கிறது, வீடை க்ளீன் மாப் போட்டு க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடாது. முதல் நாள் செய்யலாம், அமாவாசை அன்று செய்யக்கூடாது. அடுத்தது வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சண்டை போடுறதும் கூடாது. ஏதாவது ஒன்று மனஸ்தாபம் வந்ததுன்னா கொஞ்சம் பொறுத்து போக வேண்டியது நல்லது. ஏன்னா அமாவாசை என்று வரக்கூடியது எல்லாருக்குமே மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுற காரணத்தினால இந்த சண்டை பிரச்சனைகள் இவங்கெல்லாம் அதிகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் இந்த சண்டை போடுறது இதெல்லாம் குடும்பத்தில் கூடாது. அடுத்தது சிலர் கேட்பாங்க, நாங்கள் கோவிலுக்கு போயிருக்கோம் அமாவாசைக்கு, அந்த கோவிலில் மொட்டை போடலாமா அப்படின்னு கேட்பாங்க சிலர்.
அமாவாசை அன்று மொட்டை போடுறது சிறப்பு இல்லை. மற்ற நாட்களில் எப்போ வேணாலும் வந்து கோவிலுக்கு மொட்டை போடலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அமாவாசை தினம் பித்ருக்களுக்கு உரிய ஒரு நாள், அந்த நாளில் போய் கோவிலில் மொட்டை போடக்கூடாது. ஆகவே இதான் நண்பர்களே, நாம் அமாவாசை தினம் அன்று என்னென்னலாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் இப்போ ஒன்று ஒன்றா பார்த்தோம். இந்த ஆடி அமாவாசையில் நாம் எல்லோரும் நம்ம முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபட்டு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி.